பொழுது கோபமே கூட வராமல் கூட போயிடும். அது தேவை, அதாவது ஏதாவது ஒரு வகையில் தேவை காட்டும் பொழுது தான் உங்களுக்கு வரும். நீங்கள் உணர்ச்சிப்படி தான் நீங்கள் நடந்து நடந்து பழகும்போது, அப்போ உணர்ச்சி வந்தால் தான் நீங்கள் செயல்படுவீங்கிற மாதிரி வரும் பொழுது, அந்த இதை உங்களை செயலுக்கு தூண்டுறதுக்காக தான் அந்த இதெல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் அறிவுபூர்வமாகவே நீங்கள் எதை செய்யணுமோ அதை நீங்கள் செய்ய வேண்டியது நீங்கள் முறைப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால், உணர்ச்சி தூண்டி நீங்கள் செய்ய வேண்டிய நிலைமை வராது. அப்படிதான் செய்யணும். புறக்காரியங்களை அறிவுபூர்வமாக தான் செய்யணும். உணர்ச்சிபூர்வமாக செய்தோம்னு சொன்னால் அது ஆவேசமாக போயிடும், சரியாக வராது. எல்லாத்துக்குமே சந்தோஷங்கிற உணர்வு நம்மளுடைய அறிவுபூர்வமாக நிகழ்ந்துச்சுன்னா நமக்கு ஒரு ஒரு கிளர்ச்சியை கொடுக்கறது இல்லை. சந்தோஷமான ஒரு கல்யாணம் நடக்குது, நமக்கு வேண்டப்பட்ட கல்யாணம், இல்லை நம்மளே கல்யாணம் பண்ணிக்கிறோம், நம்மளே லவ் பண்ணுறவங்க போது அது உணர்வுபூர்வமான விஷயம். உணர்வுபூர்வமாக இருந்தால் தான் அது அந்த சுவை இருக்கும். ஸோ அது அறிவுபூர்வமாக அதுவும் ஒரு புறக்காரியம் தான். சரி சரி. அப்படி இருக்கும்போது நம்ம எக்ஸ்டர்னலாக நம்ம அது அறிவுபூர்வமாக எப்படி நம்ம ஒரு காதலை நிகழ்த்த முடியும், எப்படி ஒரு கல்யாணத்தை நிகழ்த்த முடியும், எப்படி ஒரு சந்தோஷத்தை இல்லை. இப்போ இதில் உங்களுக்கு அந்த சூழ்நிலையில் ஒரு உணர்வு வருது. ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் அந்த விதமான டீலிங் உங்களுக்கு இல்லை, பார்த்தீங்களா? இல்லைங்கிறதுனால அது அந்த எக்ஸ்டர்னல் ஆக்ஷனை நீங்கள் எப்படி அது சம்மந்தமாக டீல் பண்ணணுன்னே உங்களுக்கு தெரியல. அதில் அந்த நேரத்தில் உணர்வு மட்டும்தானே உங்களுக்கு வருது. அது காலப்போக்கில் பிறகு எல்லா காலமும் பிறகு நீங்கள் அப்படியே வரணும்னு சொல்ல முடியாது. அது இப்போ அந்த எக்ஸ்டர்னல் ஆக்ஷனே முதலாக அவங்களுக்கு வருதுன்னா புதுமையாக இருக்கிற வரைக்கும் எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸே உங்களுக்கு அந்த உணர்வுகளோடு ரிலேட் பண்ணி தான் வருது. அது காலப்போக்கில் உங்களுக்கு அது தேவையில்லாமல் அந்த உணர்வுகளை கூட தேவையில்லாம கூட போனாலும் போயிடலாம். அறிவுபூர்வமாக மட்டுமே செயல்படுறது இல்லை. நம்ம இது ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக அங்கே ஒன்றுமே கிடையாது. அதாவது இதில் என்னன்னு சொன்னால் நீங்கள் அறிவுபூர்வமானதுன்னா நீங்கள் உணர்ச்சி அப்படியே தூக்கி துறப்பட்டணுங்கிறது இல்லை. அது ரெண்டும் கம்பைண்டாக தான் வந்துகிட்டு இருக்கு. பட் இருந்தாலும் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நெருக்கடி உண்டு பண்ணுற அளவுக்கு உங்கள் உணர்வு நடந்துக்கிடாது. ஒரு உணர்வுமே கூட நீங்கள் இங்கே ஒரு ஈக்குலிபிரியத்தை நீங்கள் எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் நம்ம கையில் இருக்கிறதே எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸ் மட்டும்தான். அதில் நீங்கள் ஒரு வழிமுறையை நீங்கள் கண்டுபிடிக்கும் பொழுது, நீங்கள் அறிவுபூர்வமாகவே செயல்படும் பொழுது இது உங்களுக்கு அதுக்கு அந்த அறிவுக்கு உட்பட்டு தான் உங்களுடைய உணர்ச்சிகளுமே வரும். அதாவது உணர்வுங்கிறது நம்மளறியாமலே வந்துடுது. அது அறிவுங்கிறது நம்ம சிந்தித்து நம்ம செயல்படலாம். அதனால கொஞ்சம் வித்தியாசம். பண்ணிக்கலாம், சிந்திச்சு செயல்படலாம். நம்ம கொஞ்சம் நிதானம் இருக்குது. நாம் சிந்திச்சு ஒரு முடிவெடுத்து செயல்படுறதுங்கிற மாதிரி வருது. அங்கெல்லாம் சிந்திக்கிறது முடிவெடுக்கிறதுலாம் கிடையாது. உணர்வு அது பார்க்கல வந்துடுது. வந்ததுக்கு பிறகு தான் நம்ம சிந்தனையே வருது. இது அப்படி கிடையாது. அறிவுங்கிறது நம்ம சிந்திச்சு நிதானப்படுத்தி செய்யணும். நிறைய சமயங்களில் எமோஷ்னல் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க, எமோஷ்னல் தான் டக்குன்னு என்னுடைய உணர்வை வெளிக்காட்டுறேன். என்னுடைய முகபாவனையிலையோ பேச்சிலையோ கோபத்திலையோ சந்தோஷத்துலையோ. சந்தோஷமா இருக்குன்னா டக்குன்னு தெரியுது, கோபமா இருக்குன்னு தெரியுது, வருத்தமா இருக்குன்னு தெரியுதுன்னு சொன்னாங்க. ஸோ அறிவா இல்லை அதாவது நீங்கள் அதை கண்டுக்கிட வேண்டியதே இல்லை. நீங்கள் அதாவது அது வந்துட்டு தான் இருக்கும். இப்போ அந்த இதை கம்ப்ளீட்டாக வரவே கூடாதுன்னுட்டு ஒன்று நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா அது அந்த வேகம் என்னென்னு சொன்னீங்கன்னா அது ஒரு லேசாக மற்றவங்களுக்கு ரொம்ப நேரமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லா தெளிவிஞ்சவங்களுக்கு அது போயிடுற மாதிரி போயிடும். இருக்கிற மாதிரி இருந்துட்டு போயிடும். ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்காக இருந்து உங்களை தொந்தரவு பண்ணுற அளவுக்கு இருக்காது.